ஷார்ட் புட் அப்புறம் ஜாவ்லின் த்ரோ இந்த 3 விளையாட்டுலையும் ஒரு வீரரால் சிறந்து விளங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து சிறந்து விளங்க முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ப்ரொஜெக்டைல் மோஷனுங்கிற ஒரு டாபிக் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ ப்ரொஜெக்டைல் மோஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழில் இதை எரிபொருள் இயக்கம்னு சொல்லுவாங்க. சரியா? எஸ். ஸோ நம்ம சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இயக்கங்கள் வந்து இருக்குது. ஆனால் இந்த எரிபொருள் இயக்கம்ங்கிறது இந்த இயக்கங்களை விட முற்றிலுமாக மாறுபட்டது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எரிபொருள் இயக்கத்தை டிஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு மொத்தம் 5 பேராமீட்டருங்கிறது தேவைப்படும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், அதாவது எரிகோணம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இயக்கம் வந்து எந்த கோணத்தில் வந்து இயங்குதோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா எரிகோணம்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீசு பாதை, அதாவது ட்ரஜெக்டரின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த பாதைங்கிறது எந்த வடிவத்தை வந்து எடுக்குதோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா வீசு பாதைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வீச்சு, அதாவது ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரேஞ்சுங்கிறது என்ன அப்படின்னா இந்த மோஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே போய் முடியுதோ அதுக்கான எந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சுன்னு சொல்லுவோம். சரியா? அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டைல் வெலாசிட்டி, அதாவது எரிபொருள் திசை வேகம். ஸோ இந்த திசை வேகம் தான் அந்த பொருளானது எவ்வளோ தூரத்துக்கு பயணிக்குது அப்படிங்கிறது டிட்டர்மைன் பண்ணக்கூடிய முக்கியமான ஃபேக்டர். ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் ஃப்ளைட், அதாவது பறக்கும் நேரம். ஸோ அந்த பொருளானது எவ்வளோ நேரத்துக்கு வந்து பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டைல் டைம். சரிங்களா? ஸோ இந்த 5மே இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இந்த 5 பேராமீட்டர் பற்றி ஒருத்தர் நல்ல ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர் இந்த 3 கேம்ஸ்லையும் வந்து சிறந்து வந்து விளங்க முடியும். எஸ்பெஷலி இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரிக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸுங்கிறது மேக்ஸிமம்ங்கிறது ரீச் ஆகும். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சயின்ஸில் டைப்ஸ் ஆஃப் மோஷன்ங்கிற டாப்பிக்கில் வரக்கூடிய ஒரு முக்கியமான சாப்டர். ஸோ இதே மாதிரியான ஒரு வீடியோஸ் நம்ம சேனல் அதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.